காலை தோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. சமூகம் எனக்கு ஆனந்தமே, சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலை தோறும் கர்த்தரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16. தியானத்தின் தலைப்பு நம்மை போல ஒருவர். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15. எல்லா விதத்திலும் நம்மை போல, இந்த வார்த்தை நம்மை இன்று திடப்படுத்தட்டும். நம்மை புரிந்து கொள்வார் எவருமில்லை, என் கஷ்டத்தை யாரிடம் எடுத்து சொல்வேன் என்றெல்லாம் தங்களுக்குள்ளே புழுங்கி தவிக்கிற பலர் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன், நம்மிலும் எத்தனை பேர் வெளியில் காட்டிக்கொள்ள வெட்கப்பட்டவர்களாய் இப்படிப்பட்ட துயரத்தினால் உள்ளத்தில் உடைந்து போயிருக்கிறோம். இதனால் தான் இன்று தற்கொலைகளும் அதிகரித்து விட்டது. ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை முற்றிலும் அறிந்தவர் மாத்திரமல்ல, நம்மை போலவே சோதிக்கப்பட்ட அவர் ஒருவரே நமது நம்பிக்கைக்கும் பாத்திரர். இயேசுவானவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, எந்த சோதனையிலும் அகப்படாமல் விழுந்து விடாமல் சோதனைகளை ஜெயித்தவர் அவர் ஒருவரே. இயேசு ஞானஸ்நானம் பெற்று இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று வானத்திலிருந்து சாட்சி பெற்ற மறுகணமே சோதிக்கப்படுவதற்கென்றே அவர் வனாந்திரத்திற்கு, அதிலும் ஆவியானவராலேயே கொண்டு போகப்பட்டார். தமது ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னரே அவருடைய மனிதத்துவம் சோதிக்கப்பட்டது. ஏதேனிலே முதல் மனுஷன் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று 3 கோணங்களிலும் சோதனையிலே விழுந்தான். அதே 3 கோணங்களையும் இயேசு இங்கே வனாந்திரத்திலே முறியடித்தார். சாத்தான் அவரை விட்டு போனான். அதிலும் சில காலத்திற்கு என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. மேற்கண்ட 3க்குள்ளும் மனிதன் சந்திக்கின்ற அனைத்து சோதனைகளையும் நாம் அடக்கி காணலாம். ஆக முழு மனிதனாய் உலகில் வாழ்ந்த இயேசு சகல சோதனைகளையும் முறியடித்து இன்று நமக்காக பரிந்து பேசுகிறவராய் பிதாவின் சன்னிதானத்தில் நிற்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. இப்படியான அன்புள்ள ஒருவர் நமக்கு இருக்கும்போது சோதனைகள், வேதனைகளில் நாம் தடுமாறுவது ஏன்? உள்ளம் உடைந்து போகும் வரைக்கும் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? எதுவானாலும் தைரியமாக அவர் அண்டை செல்லலாம். மனிதர் நம்மை ஏமாற்றுவார்கள், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தள்ளவே மாட்டார். ஆகையால் அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள தைரியமாய் அவரிடம் செல்லுவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் நேசகர்த்தாவே, எங்கள் உள்ளத்தின் உடைவுகளை அறிந்திருக்கிறீர். எல்லா விதத்திலும் எங்களைப் போல பாடுகளை சகித்து வெற்றி சிறந்த பிரதான ஆசாரியராக நீர் எங்களுக்கு இருக்கிறபடியினால் நாங்கள் கலங்க மாட்டோம். ஆமேன்.